எங்கப்பா அப்பாவை காணோம். உடனே இவனுங்களுக்கு எரியுது, எங்க அப்பா தான் சொல்றாரு. உடனே வந்து அதுக்கு உதயநிதி விளக்கம் கொடுக்குறாரு. தேவையில்லாத அவருடைய பர்சனல் கதையெல்லாம் பேசுறியே, உனக்கெல்லாம் ஈனமான சூடு சொரணையே இல்லையா? உங்க அப்பா அரசியல் இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதியை பத்தி அவர் பேசுறாரு. அரசியலே இல்லாத ஒருத்தரை பத்தி நீ எதுக்காக பேசுற? இப்ப நாங்க பேசுவோமா? நீ பால்டாயில் குடிச்ச கதையை நாங்க பேசணுமா? சொல்லு. நாங்க இன்னும் எடுத்த நாரிடும், வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் உங்களுக்கு. புரியுதா? அதுக்கான தகுதி உள்ளவனுங்க நீங்க. எங்க எல்லாம் பேசிடுவோம். உங்க அப்பா கதையில, உங்க தாத்தா கதையில இருந்து பேசிடுவோம். அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அந்த திருச்சி தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறாங்க பாருங்க. டெபாசிட்டை கூட ஸ்டாலின் வாங்க மாட்டார், எழுதி வைங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், ஆற்றல் இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நீங்கள் திருச்சியில போட்டியிடுங்க. ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நிக்க முடியுமா? உன்ன மாதிரி குற்றவாளிகள் வந்து நிக்க முடியுமா? உங்களை மாதிரி ஊழல் பெருச்சாலைகள் நிக்க முடியுமா? அது எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள்? போய் அழுவுறிய, போய் குளத்தூர்ல போய் நரி ஊழ விடுற மாதிரி சொல்லு. இந்த வண்டியை தள்ளிட்டு போவானுங்களே, இந்த சா வண்டி ஏதோ தள்ளிட்டு போற மாதிரி அந்த வண்டியை உட்கார வச்சு தள்ளிட்டு போறானுங்க பின்னாடி. சேகர் பாபு கண்ணு காட்டுறாரு எல்லாருக்கிட்டும், அழுவுங்க சிக்னல் காட்டுறாரு எல்லாருக்கும். சிக்னல் காட்டி நீ ஒரு நிக்க வச்சு, நீ ஊர்ல டேய் என்னடா என்ன ஜீப்ல ஏத்தி அசிங்கம் பண்றீங்க, இவரு என்னங்க நடக்குது? அசிங்கமா அழுது ஒப்பாரி வைக்கும் போது அது இன்னும் தானே உங்களுக்கு கேவலமாய் போகுது. அப்பவே நீ கூப்பிட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? சேகர் பாபா, என்ன தோக்க வேற அடிச்சுட்டு அழுது வேற என்ன இந்த மாதிரி பண்றீங்களே, என்னதானே நினைச்சுக்கிறீங்க மனசுல? எங்க போனாலும் ஸ்டாலின் போனாலும் அங்க ஒரு பொம்பளை செட் பண்ணி வச்சு சிந்தி போடுறது. நீ ஒழுங்கா இருந்தீனா, நீ ஒழுங்கா ஆட்சி நிர்வாகம் நடத்தினா மக்களே அவனை தோக்கடிக்க போறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு 25 லட்சம் ரூபாய்னா கூட 1000 ஸ்கூலுக்கு எவ்வளவுங்க? 250 கோடிங்க. ஒரு சாமானியமான மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையில உழண்டு கொண்டிருக்கிற மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையான ஒரு மனிதன். 250 கோடி அவர் முன்னாடி இருக்குதுங்க. கையெழுத்து போட்டா ஒரு கையெழுத்துக்கு 250 கோடிங்க. சிங்கிள் டீ வாங்கி குடிக்கலங்க ராஜ்மோகன், ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்கல. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேக்காவிலிருந்து திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். 1.5 மாதம் ஆயிடுச்சு கடைசியா நம்ம பேசி. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஜெயக்குமார் அண்ணனை வந்து வீடியோ இது எடுங்க, இன்டர்வியூ எடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி போயிட்டு இருக்கு சார்? முதலில் என் மீது அன்பு வைத்து ஜெயக்குமார் அண்ணன் எங்கே என்று விசாரித்த ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் அவர்கள் பாத மலர்களை தொட்டு காணிக்கையாக்குகிறேன். அதிகப்படியான வேலை பளு, அதன் காரணமாக என்னால் நேர்காணலில் பங்கேற்க முடியவில்லை. இனி தொடர்ச்சியாக பங்கேற்க. எப்படி போயிட்டு இருக்குது சார்? நீங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கீங்க, நல்ல அருமையாக போய் களத்துல இருக்கீங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நரகாசுரனை வீழ்த்தி ஒரு தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது போல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியிலே மக்கள் இருக்கிறார்கள். ஒரு தீய சக்தி வீழ்ந்திருக்கிறது, தூய சக்தியின் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே மலர்ந்திருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். வாக்களித்தவர்கள் எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். விசிலுக்கு வாக்களித்தவங்க எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். நம்ம ஒரு நல்ல முடிவெடுத்தோம், நம்ம சரியான முடிவெடுத்தோம், ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. விசிலுக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன்டா நம்ம வாக்களிக்காம விட்டுட்டோம், இப்படி ஒரு தூய ஆட்சி வரத்துக்கு நாமளும் ஓட்டு போட்டிருக்கணும், இனி எந்த தேர்தல் வந்தாலும் நாம விசில்ல தான் ஓட்டு போடணும், ஒரு நாள் நம்ம இனி அதை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறந்த மனிதர்கிட்ட இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. இனி நடப்பவைகள் அத்தனையுமே நல்லவைகளாக இருக்கும்னு அத்தனை மக்களும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து திரைக்கதை நாயகன் சொல்கிற ஒரு பாக்கியராஜ் அவர்கள் வந்து இன்று காலை வந்து காலமாயிட்டார். அவருக்கு ஒரு இரங்கல் வந்து ரெட்ரோலுக்ஸ் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், திரைக்கதையை அமைப்பதில் அவருக்கு நிகரானவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. எத்தனை முறை பார்த்தாலும் அவருடைய படம் சலிக்கவே சலிக்காது. நீங்கள் முந்தானி முடிச்சு எடுத்துக்கங்க, அந்த நாள் எடுத்துக்கங்க, நீங்கள் எங்க சின்னராசா எடுத்துக்கங்க, தாவணி கனவுகள் எடுத்துங்க, பார்த்துக்கினே இருக்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் ஒரு சலிப்பு இருக்காது. நல்ல ஒரு ஜாலியாக, நல்ல சந்தோஷமாக, ஒரு மன திருப்தியாக, மிகப்பெரிய ஒரு இந்தியிலெல்லாம் கூட ஆக்ரி ராஸ்தான், அமிதாப் பச்சன் ஒரு படம் எடுத்து ஒரு கைதன் டைரி அங்கே ரீமேக் பண்ணி ஆக்ரி ராஸ்தான் மிக அங்கேயே வந்து இவருடைய டேட்டுக்காகலாம் காத்துருந்தாங்க. ஆனால் அவருடைய குருநாதர் பாரதி ராஜா மறைந்து ஒரு 17 நாட்களுக்குள்ள அவரும் மறைந்துட்டார்.
மிகப்பெரிய வருத்தம். ஒரு நல்ல ஒரு இயக்குனர், நல்ல மனிதர். நேற்று நம்ம பார்த்தோம் இந்த ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு போதை வந்து கலாச்சாரம் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மேரத்தான் போட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நடந்துச்சு. இங்கே சென்னையிலையுமே நடந்துச்சு. நிறையா பேர் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அதில் அவருமே சேர்ந்து விஜய் அவர்களுமே சேர்ந்து கூட வந்து ஓடி இருக்காரு. முதல்ல இந்த விஷயம் நேற்றுக்கு அந்த நடந்த நிகழ்ச்சி இதை பற்றி உங்களோட பார்வை முதல் சொல்லுங்கள். ஆமாங்க, அவர் மரத்தான் போட்டியில் வந்து அவர் துவக்கி வச்சுட்டு போகிறது இல்லாத இதுவரையில் எந்த முதலமைச்சரும் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி மரத்தான் போட்டியில் ஓடி வந்ததா எனக்கு தெரியல. ஒரு 3 கிலோமீட்டர் அவர் இளைஞர்களோட ஓடி வரும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு எழுச்சி வருது. அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? போதையை ஒழிப்போம். இன்னும் விஜய் ஓடுறாரு, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு, இன்னும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் டிஷர்ட்லாம் போட்டுன்னு நல்லா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு, வராரு எல்லாம் ஒரு அப்படின்னும் போது போதையை ஒழிக்கணும்னு ஒரு இந்த மாதிரி ஒரு மரத்தான் வராரு, அந்த இளைஞர்கள் தோல்வி கூட ஓடி வராருன்னும் போது அது இன்னும் ஒரு சந்தோஷம் தானேங்க பார்க்குறவங்களுக்கு. அந்த போதையை ஒழிக்கணும். எப்படி ஒரு விசில் சின்னத்தை போய் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததோ, அவர் சொல்ற செய்திகள் அத்தனையுமே போய் அந்த மக்கள் மனங்களில் போய் நிற்குதோ, அந்த மாதிரி போதையை ஒழிக்கணும், போதையை அறவே ஒழிக்கணும், வேரோடு அந்த போதையை பிடுங்கி தமிழ்நாட்டின் மண்ணை விட்டு தூக்கி வெளியே எறியணும். தமிழ்நாட்டு மண்ணை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியா உலகம் முழுதும் போதை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. புரியுதுங்களா? இந்த மண்ணை விட்டு, தமிழ்நாட்டு மண்ணை விட்டு முதலில் இதை அப்புறப்படுத்தணும். ஏன்னா போதை கொட்டி போயிருக்குது. தளபதி சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி அப்படியே ஸ்பிரிட்டாகி போயிருக்குது, பரவி போயிருக்குது, அடி கீழே வேர் பாஞ்சி போயிருக்குது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் பவுடர், போதை பொருள், இது ரொம்ப பாஞ்சு இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்துறது உடனே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள்ல கட்டுப்படுத்த முடியுமா? தளபதி கேட்டார்ல, மே 10 நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குதா? நீங்க காலம் கூட குட்டி சவராக்கி வச்சுட்டு போயிருக்கிறீங்கடா, அந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கீங்கடா, அந்த நாட்டை. அதை தூய்மை பண்ற வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ சொன்னிய செஞ்சியான உடனே எப்படா செய்ய முடியும்? உடனே செய்ய முடியாது. அது எப்படி உடனே பண்ண முடியும்? ஒரு வடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட உடனே சாப்பிட முடியுமா? அதுக்கு பருப்பு எடுக்கணும், ஊற வைக்கணும், அதை பக்குவமா எடுத்து ஆட்டணும், ஒன்றும் பாதியமா ஆட்டி வந்து கடாயை வைக்கணும், எண்ணெய் போடணும், அதுக்கப்புறம் அது சூடு ஆகணும், வெங்காயத்தை அரைக்கணும், அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணணும், அப்புறம் தட்டணும், வேலை மன கட்டு அது உள்ள ஓட்ட போடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தூக்கி எண்ணெயில் விடணும். ஒரு வடை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேலைன்னும் போது இவ்வளோ பெரிய வேலையை டைம் எடுக்கும். ஆனால் தளபதி செய்து காட்டுவார், செஞ்சு காட்டுவார். தளபதி கிட்ட தப்பு பண்ற ஒருத்தம் கூட தளபதி முன்னாடி நிற்க முடியாது. செஞ்சு காட்டுவார். தப்பு நடக்காதுங்க. இன்னைக்கு கஞ்சாலாம் இன்னைக்கு கஞ்சா விற்கிறவங்களாம் ஆடி போயிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். எவனும் ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்றதுதான் இன்னைக்கு தளபதியுடைய நிகழ்ச்சி. எங்க கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் ஒரு தப்பும் பண்ணல. ஒரு ஆர்வ மிகுதியால முதலமைச்சருடைய படத்தை எடுத்து பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டாரு, இதை மாட்டுங்க அப்படின்னு. அந்த செய்தி தெரிஞ்ச உடனே நீ 1000 இருக்கட்டும், நீ ஸ்கூலுக்குள்ள எப்படி கொண்டு போவ? உனக்கு என்ன வேலை? அது எதுவாக இருந்தாலும் ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட பேசணும், ஹெட்மாஸ்டர் கிட்ட பேசணும். உனக்கு என்ன வேலை? நீயா எப்படி உள்ள போவ? அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் கட்சிக்காரன் பூரா ஆடி போயிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். அடிப்படை உறுப்பினர் தூக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு அச்சம், ஒரு பயம் அது இருக்கணுங்க. ஒரு ராணுவ கட்டமைப்பு இன்னைக்கு தளபதி கிட்ட தமிழக வெற்றி கழகத்துல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதே தான். புரியுதுங்களா? ஒரு ராணுவ கட்டமைப்பு. தப்பு நடக்காது. இந்த ஸ்பிரிட்டாய் போயிருக்குது போதை, அதை ஒழிக்கணும். அதுக்கான வேலையை பார்க்குறாங்க, அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாகத்தான் மராத்தான். அதில் அவரே கலந்துக்கிறாரு, அவரே ஓடி வர்றாரு. அவரே வரும்போது அது நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்துக்கு கூட அந்த செய்தி போய் சேருது. ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ், ஏகப்பட்ட ஷேரிங். ஒரு ஓடி வர்றதும் இவர் பேச இன்னும் இதுதான் செய்தி. போதையை ஒழிக்கணும், போதையை அறவே ஒழிக்கணும், இதுதான் செய்தி. புரியுதுங்களா? இது போதை ஒழிக்கணும்னா அப்ப டாஸ்மாக் கடையில் விற்கிற பிராந்தி போதை இல்லையா? கலப்புறானுங்க. ஆமா. ஏண்டா அதை அதுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்குது. அதை உடனே எடுக்க முடியாது, உடனே பண்ண முடியாது. அதை உடனே பண்ணா கள்ளச்சாராயம் பெருகிடும். தேவையில்லாத வேலை கிண்ணர்னு அது இதுன்னு இவன் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். இவன் போதைக்காக இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான், உயிரிழப்புகள் அதிகமாயிடும். படிப்படியாக தான் செய்ய முடியும். ஆனா டாஸ்மார்க்கையோ மதுவையோ ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியும். இப்போ முதல் கட்டமா வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கிற 717 கடைகளை மூடுவதற்கு ஒரே நாளிலே உத்தரவு போட்டார் தளபதி. ஒரே நாளில் உத்தரவு போட்டார்.
717 கடையை மூட சொல்லி போட்டார், அதை செஞ்சு காட்டிட்டார். ஆமா, மெயின்ல கடையை மூடிட்டு அந்த சந்து பொதுலேயே கடை திறக்கல, இங்க மூடிட்டு ஒரு 500 மீட்டர் திறந்தா அதெல்லாம் திறக்க முடியாது. 717 கடையை மூடி இருக்கிறார். படிப்படியா செய்வார், நல்லதே நடக்கும். இல்ல அது இந்த விஷயம் போறதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டாங்க. நம்ம அமைச்சர் சரத் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல வந்து போதைப் பொருட்கள் ஏதோ யூஸ் பண்ற மாதிரி, அந்த இது தட்டுற மாதிரி மருந்து இப்படிதான் நீங்க நசுக்குவீங்களா, அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு அவரு. அவரு விளக்கமா சொல்லிட்டாரு, குழந்தை வந்து மாத்திரை சாப்பிடாது, அதை பவுடர் பண்ணி அதை நாங்க கொடுத்தோங்க, அதுவும் அவர் ஒய்ஃபை கூட வச்சுதான் பேசுறாரு. சும்மா சார், அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், காமாலை கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும், சரிங்களா? அதை உபயோகப்படுத்துறவனுக்கு அப்படிதான் அவன் கண்ணுக்கு தெரியும், புரியுதுங்களா? அவர் சரத் வந்து இப்போ எனக்கெல்லாம் ஒரு நல்ல தெரிஞ்சவர் தான் அவர், சரிங்களா? ஆள் வந்து ஒரு போதை பொழுக்கத்துக்கு ஆள் அவர்களை பார்த்த ஒன்று அடையாளம் கண்டுடலாம். அவர்லாம் ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப அருமையான ஆள், சும்மா பொய்யான செய்தி அதெல்லாம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாருல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றம்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சட்டமன்றத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசலைன்றதுனால சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள், சிஎம் சார் வாயை திறங்க, சிஎம் சார் வாயை திறங்க, சிஎம் வாயை திறங்க சிஎம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நாள் வந்து அவரோட பதில் உரை வந்து வந்துச்சு. அன்னைக்கு பேசும்போது இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்த உடனே திமுக எல்லாமே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அந்த சட்டமன்றத்துக்குள்ள நடந்த விவாதங்கள் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, சிஎம் சார் வாய் திறனாங்க. அவர் வாயை திறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதை தளபதியே சொல்றாரு. நான் 5 நிமிஷம் தான் பேசினேன், குளத்தூர்னா ஆச்சு. ஆமா, புரியுதுங்களா? வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பேச்சில் அந்த சட்டமன்றத்தில் அவருடைய தளபதியுடைய பேச்சு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு, ரொம்ப அருமையா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக அழகாக துல்லியமாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் விளக்கம் கொடுத்தார். இவங்க சும்மா சீண்டிக்கினே இருக்கிறாங்க சார், தளபதி பேசுறது மட்டும்தான் தெரியும். இவங்களுடைய உடல் மொழி, இவங்க எவ்வளோலாம் வேலை பார்த்துனுக்கிறானுங்க உள்ள திமுக காரங்க யாருக்குமே தெரியாது, புரியுதா? பல வேலைகளை உள்ள பார்க்குறாங்க, முகபாவனை காட்டுறது, உடல் மொழியில வந்து ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப வேலை பண்றானுங்க அவனுங்களுக்கு இது கைத்தாந்தவனுங்க, புரியுதா? இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு சரியான பதிலடி அன்னைக்கு தளபதி அன்னைக்கு கொடுத்தாரு, புரியுதா? எங்கப்பா அப்பாவை காணோம், உடனே இவனுங்களுக்கு எரியுது, எங்க அப்பா தான் சொல்றாரு, உடனே வந்து அதுக்கு உதயநிதி விளக்கம் கொடுக்குறாரு. தேவையில்லாத அவருடைய பர்சனல் கதையெல்லாம் பேசுறியே, உனக்கெல்லாம் ஈனமான சூடு சொரணையே இல்லையா? உங்க அப்பா அரசியல் இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதியை பத்தி அவர் பேசுறாரு, அரசியலே இல்லாத ஒருத்தரை பத்தி நீ எதுக்காக பேசுற? இப்ப நாங்க பேசுவோமா? நீ பால்டாயில் குடிச்ச கதையை நாங்க பேசணுமா? சொல்லு. நாங்க இன்னும் எடுத்த நாரிடும், தண்டவாளம் ஏறிடும் உங்களுக்கு, புரியுதா? அதுக்கான தகுதி உள்ளவனுங்க நீங்க. எங்க எல்லாம் பேசிடுவோம், உங்க அப்பா கதையில உங்க தாத்தா கதையில இருந்து பேசிடுவோம், அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, புரியுதுங்களா? அவர் அரசியல் ரீதியா கேட்ட அரசியல் ரீதியா பதில் சொல்லு. பர்சனல் பேசுற, இப்ப நாங்க திரும்பி பர்சனல் பேசுற நல்லா இருக்குமா? புரியுதுங்களா? அவனுங்கிட்ட செய்தி இல்லை சார், அவங்க கிட்ட செய்தி இல்லை, பேசுறதுக்கு அவமானப்பட்டு நிக்கிறாங்க, செய்தி இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஏதோ தூண்டி விடுறாங்க போல, திருச்சி கிழக்குல நில்லுங்க. ஆமா, நீங்க நில்லுங்க பார்த்து. எனக்கு செய்தியை படிக்கும் போது அண்ணா பாவீங்களா, அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், வடிவேலு செவனேன்னு போயின்னு இருப்பான், அண்ணா என்னன்னா அவன் சேர்ல உட்காந்து பேப்பர் படிக்கிறான், நீ சும்மா இருக்கிற, நீ உட்காரு, நீ படி, பேப்பரை படி. அவன் கால் மேல கால் போடுறான், நீயும் போடு. அவன் சாயறான், நீயும் சாஞ்ச ஒன்று வடிவேல் அப்படியே கீழே வந்துடுவார். அப்போ வடிவேல் சொல்லுவாரு, அடே பாவீங்களா, நான் சிவனேன்னு தானடா இருந்தேன், என்ன இப்படி இழுத்து விட்டீங்களா? அந்த மாதிரி அவர் சும்மா இருக்கிறவரை போய் சீண்டி சொரண்டி அவரை ரணமாக்கி, திருச்சியில் நின்னீங்கன்னா நில்லு, திருச்சியில் நீங்க நில்லுங்க. ஆசை இருக்காதா சார் நாங்களும் சட்டமன்றம் திருப்பி வர? நீங்க நில்லுங்களேன், நீங்க நில்லுங்க. அந்த திருச்சி தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறாங்க பாருங்க. டெபாசிட்டை கூட ஸ்டாலின் வாங்க மாட்டார், எழுதி வைங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், ஆற்றல் இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நீங்கள் திருச்சியில போட்டியிடுங்க. நீங்க போட்டியிடுங்க. நீங்க பாருங்க, டெபாசிட் வாங்குறீங்களா பாருங்க. நீங்க மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அத்தனையுமே ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆட்சி இருக்குதுங்க. ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, ஏங்க நான் எப்பவுமே வந்து ஒரு வீடு வந்து பத்திரம்லாம் வந்து பேர் மாற்றணும்னா போன ஆட்சியில் 4000 ரூபாய் 5000 ரூபாய் நான் லஞ்சம் கொடுத்தேங்க. இன்னைக்கு இன்னொரு வீடு என்னுடைய பத்திரம் பேர் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, நான் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போனோன்னு பார்த்தா எப்படியும் 4000 5000 கேட்பாங்கன்னு தான் நான் போனேன். ஒரு நையா பைசா கூட கேட்காத எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்க ஒரு அம்மா சொல்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் என் குழந்தைக்கு, நான் அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ண உடனே சரி
ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படியும் போய் அந்த RI1 RI2 அவங்களும் இவங்களையும் பிடிக்கணும். அதுக்கு ஒரு புரோக்கர் தேவை. புரோக்கரை பார்த்தா அவன் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடு 1500 ரூபாய் கொடுன்னு கேட்பான். இதுக்கு முன்னே நாங்கள் அப்படி தான் வாங்கினோம். இந்த முறை நான் இன்னைக்கு தான் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். நாளைக்கு சாயந்தரம் சரி யாருன்னா ஒரு புரோக்கரை பிடிக்கலான்னு பார்த்தா ஃபோனில் மெசேஜ் வருது, உனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, போயிட்டு இ-சேவை மையத்தில் போயிட்டு நீ ஆன்லைனில் எடுத்துக்கோ. என்னடா நடக்குது நாட்டில்? என்ன நடக்குது நாட்டில்? ஒரு தனியார் பள்ளி கூட்டமைப்பு சொல்றான் 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கேட்டோம் ராஜ்மோகன் அமைச்சர்கிட்ட, பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட தனியார் பள்ளிகளுக்கு ஒரே கையெழுத்துல போட்டு கொடுத்துட்டாரு. போன கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கணும்னா 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பாங்க. அதுக்காக 3 இடத்துல இவனுங்க வந்து இந்த மந்திரிக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க 3 இடத்துல வசூல் பண்றதுக்குன்னு அலுவலகம் வச்சு செயல்பட்டானுங்க சென்னையில 3 இடங்களில. ஆனா ராஜ்மோகன் ஒரு நையா பைசா வாங்கலங்க. ஒரு ஸ்கூலுக்கு 25 லட்சம் ரூபாய்னா கூட 1000 ஸ்கூலுக்கு எவ்வளவுங்க? 250 கோடிங்க. ஒரு சாமானியமான மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையில உழண்டு கொண்டிருக்கிற மனிதங்க ராஜ்மோகன், ஒரு வறுமையான ஒரு மனிதன். ஒரு நேரடியா ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு எளிமையா சாதாரண ஒரு மனுஷன். அவரால் ரொம்ப செலவு பண்ண முடியாது. அவர் வீடெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சிங்கிள் பெட்ரூம் வீடு அவருக்கு. அவ்வளவு நெருக்கடியான ஒரு வீட்டுக்குள்ள அவரு அந்த வீட்டு வசதி குடியிருப்புல அவ்வளவு நெருக்கடியான ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு. 250 கோடி அவர் முன்னாடி இருக்குதுங்க. கையெழுத்து போட்டா ஒரு கையெழுத்துக்கு 250 கோடிங்க. சிங்கிள் டீ வாங்கி குடிக்கலங்க ராஜ்மோகன். ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்கல. அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துனது. இதைத்தான் திமுக காரன் சொல்றான். இப்படியெல்லாம் நடந்திருந்தால நானும் எடப்பாடி சேர்ந்தாவது ஆட்சி அமைக்கலாம்னு முடிவு பண்ணோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்குறீங்களா பாவிங்களா? இப்படி கெடுத்து விடுறீங்களா இந்த ஜனங்களை? நாங்க தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு ரேட்டு, கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு ரேட்டு, ஒயின் ஷாப்புக்கு போனா டாஸ்மாக் கடையில ஒரு ரேட்டு, நீ எந்த அலுவலகத்தை அரசு வேலைக்கு போனா இந்த வேலைக்கு இவ்வளவு ரேட்டு, இந்த டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு ரேட்டு, இப்படிதான் நாங்க ஒரு பிக்ஸ் பண்ணி நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீ இப்படி எதுவுமே லஞ்சம் இல்லை ஊழல் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களை கெடுக்குறீங்களே, தமிழ்நாட்டு மக்களை குட்டி சவராக்குறீங்களே, தப்பா சொல்லி கொடுக்குறீங்களே. அப்புறம் எதுக்கு நாங்க கட்சி நடத்தணும்? நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? கட்சியை வேணா கழிச்சு விட்டு போயிடலாம். திமுக யோசிக்கலாம், எதுக்கு நம்ம அரசியல் பண்ணணும்? ஏன் நம்ம போய் கத்தணும்? ஒரு வருமானமும் இல்லை. இவனுங்க நான் இப்படி பண்றாங்க. இதுக்குதான் திமுக கஷ்டப்பட்டான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி வரவே கூடாது. வந்துட்டா மக்களை கெடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தெளிவாகி போச்சு. எங்க போனாலும் லஞ்சம் கிடையாது, எங்க போனாலும் ஊழல் கிடையாது. அரசு அதிகாரிகள்லாம் ஆடி போயிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். ஒரு நையா பைசா எங்கேயும் எவனும் வாங்குறது கிடையாது. அப்படி எங்க யாராவது வாங்கினா அவங்க அந்த சீட்ல உட்கார முடியாது. இது தளபதியின் ஆட்சி. இது தளபதி மாடல். தளபதி மாடல். இது தளபதி மாடல். புரியுதுங்களா? தப்பு பண்றவங்க இங்க இருக்கவே முடியாது. நீங்க பாருங்க, இன்னும் பார்ப்பீங்க. இன்னும் 3 மாசம் கூட ஆகல. இன்னும் பார்ப்பீங்க. அப்போ இப்படி ஒரு நிர்வாகம் இருக்கும்போது அந்த மக்கள் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டு மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்படிதானே நாங்க ஆசைப்பட்டோம், இதுக்கு தானே நாங்க ஆசைப்பட்டோம். அப்படி நீ எப்படி திருச்சியில நிப்ப? ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி நிக்க முடியுமா? உன்ன மாதிரி குற்றவாளிகள் வந்து நிக்க முடியுமா? உங்களை மாதிரி ஊழல் பெருச்சாலைகள் நிக்க முடியுமா? அது எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள்? போய் அழுவுறிய போய் குளத்தூர்ல போய் நரி உள்ள விடுற மாதிரி சொல்லு. இந்த வண்டியை தள்ளின்னு போவானுங்களே, இந்த சா வண்டி ஏதோ தள்ளின்னு போற மாதிரி அந்த வண்டியை உட்கார வச்சு தள்ளின்னு போறானுங்க பின்னாடி. சேகர் பாபு கண்ணு காட்டுறாரு எல்லாருக்கிட்டோம், அழுவுங்க சிக்னல் காட்டுறாரு எல்லாருக்கும். சிக்னல் காட்டி நீ ஒரு நிக்க வச்சு நீ ஊர்ல டே என்னடா என்ன ஜீப்ல ஏற்றி அசிங்கம் பண்றீங்க. இவரு என்னங்க நடக்குது? தோத்துட்ட, மக்கள் உனக்கு வாக்களிக்கல, நீ தோத்துட்ட, அதுக்கு அழுவியா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தோல்வி, உன்னால தோல்வியை ஒத்துக்க முடியாது. எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருங்க 10 ஆண்டு காலம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக சிறையில் இருந்தாருங்க. 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாருங்க. தான் இறக்கும் போது கூட 10 வேட்டி 10 சட்டை 110 ரூபாய் பணத்தை மட்டும் தன் பெட்டியிலே வைத்து விட்டு சென்ற பிழைக்க தெரியாத மேதை, படிக்காத மேதைங்க கர்ம வீரர் காமராஜர். விருதுநகர் தொகுதியில தன்னோட சொந்த தொகுதியில சீனிவாசன் ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்துட்டாருங்க. கர்ம வீரர் தோத்துட்டாருங்க. அவர் கர்ம வீரர், இவன் கர்ம முடிச்ச வீரர். கர்ம வீரர் தோத்துட்டாருங்க விருதுநகர்ல. சீனிவாசன் கிட்ட நிருபர்கள் கேட்கறாங்க காமராஜர் கிட்ட, ஐயா ஒரு சின்ன பையன் உங்களை தோக்கடிச்சுட்டாரு, உங்களுக்கு வருத்தமா இல்லையா?
காமராஜர் சொன்னார், இல்லையே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது, இதுதானா ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்துக்கு தாங்கடா நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சிறையில் அடி உதப்பட்டோம், ஒருத்தனே ஆளணுன்றது கிடையாது, இதுதான் ஜனநாயகம், இதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டோம், இந்த சுதந்திரத்துக்காக தான் நாங்கள் பாடுபட்டோம், ஒரு சின்ன பையன் இவ்வளோ பேர் தலைவனை தோக்கடிச்சிட்டாங்க, இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் காமராஜர் சொன்னார். இந்திரா காந்தி தோத்துருக்குறாங்க, இந்த நாட்டில் எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் தேர்தலில் தோத்துருக்குறாங்க, புரட்சி தலைவர் அம்மா கூட தான் தோத்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் உன்ன மாதிரி உக்காஞ்சி மூக்கு சிந்தியா போட்டுருந்தாங்க, ஒப்பாரி வச்சுக்கின்னு சொல்லுங்க, ஒப்பாரி வச்சுன்னு மூக்கு சிந்தி போட்டுருந்தாங்களா? அப்படியே ஜீப்பில் வச்சுக்கின்னு காகிதம் ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் போதான் போறாங்க. ஸ்டாலின், உதயநிதி, சபரிசன் 3 பேரும் ஓட்ட போட்டுல அழுதுகினே பாட்டு போனா என்னங்க இதெல்லாம்? தேர்தலில் தோத்துச்சுன்னா மக்களை சந்தி, மக்கள்கிட்ட வந்து பேசு, மக்கள்கிட்ட நில்லு. அசிங்கமா அழுது ஒப்பாரி வைக்கும் போது அது இன்னும் தானே உங்களுக்கு கேவலமாய் போகுது. அப்பவே நீ கூப்பிட்டு கேட்டுக்கணுமா இல்லையா, சேகர் பாபாடே என்னை தோக்க வேற அடிச்சுட்டு அழுது வேற என்ன இந்த மாதிரி பண்றீங்களே, என்னதானே நினைச்சுக்கிறீங்க மனசுல? எங்க போனாலும் ஸ்டாலின் போனாலும் அங்க ஒரு பொம்பளை செட் பண்ணி வச்சு சிந்தி போடுறது. நீ ஒழுங்கா இருந்தீனா, நீ ஒழுங்கா ஆட்சி நிர்வாகம் நடத்தினா மக்களே அவனை தோக்கடிக்க போறாங்க. அதுதான் சார் அவரும் சொல்றாரு, அப்பாவை நீங்க சட்டமன்றத்துல காணான்னு தேடுறீங்க, போய் மக்களோட மனசுல போய் பாருங்க இருக்காரு. ஆமா, ஏன் தோத்த? ஏன் தோத்த? உன் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களின் அராஜகம் தாங்க முடியல, அதனால தோத்த. உன் கட்சியுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் செய்த அராஜகத்தை அக்கிரமத்தையும் தாங்க முடியல, அதனால தோத்த. உன் கட்சியுடைய வட்டக்கழக செயலாளர்கள் செய்த அராஜகத்தை அசிங்கத்தையும் அமக்களத்தையும் தாங்க முடியல, அதனால தோத்த. அதனாலதான் தோத்த. சொல்லுங்க, நீங்க தளபதிக்கு கொடுத்த அடுக்கடுக்கான துன்பங்கள் சொன்னார்ல தலைவர். தளபதி என்ன சொன்னார்? அவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. அந்த பிராண்டை அடிக்கிறது தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் படத்துல சொன்னார். ஆமா, உன் கட்சியை ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்க வைப்பின தவிர உன் தலைவனை ஜெயிக்க விட மாட்டேன்டா. செஞ்சு காட்டிட்டாருல்ல, செஞ்சு காட்டிட்டாருல. அதுதாங்க தலைவர், தளபதி. சொல்லுங்க, எனக்கு நீ வாப்பா, நீ வா திருச்சி கிழக்கு வா, நான் ஆவலோட எதிர்பார்த்துருக்கிறேன், நீ வா மவனே வா. இடைத்தேர்தலையும் வாய்ப்பு இல்லையா? நாங்கள் சொல்லிடுவோம், தலைவா நீ குளத்தூர்லையாவது 5 நிமிஷம் பேசுன, நீ ஒரு நிமிஷம் பேசினா போதும் தலைவா. இதெல்லாம் இப்பெல்லாம் 1 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் வேணா தலைவா, 1 நிமிஷம் இல்லை அது கூட வேணா தலைவா. நீ உன் முகம் காட்டினா போதும், உன் கையை காட்டினா போதும், முடிஞ்ச போச்சு கதை. உன் முகத்தை காட்டு தலைவா, நீ பேச கூட வேணாம், அந்த 1 நிமிஷம் கூட பேச வேணாம். உன் முகத்தை காட்டு ஜனங்க கிட்ட, உன் முகத்தை காட்டு, உன்னுடைய அந்த சிரிப்பை காட்டு, உன் சிரிப்பை காட்டு, உன் முகத்தை காட்டு தலைவா. டெபாசிட் வாங்குறாரா பாரு ஸ்டாலின் திருச்சியில, நீங்க பாருங்க சார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங்காக வந்து நினச்சி அங்கே இருக்கிற கேமராக்கு இவர் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற அந்த அறிக்கையிலோ இதுலாமே ஒரு தெளிவு இல்லை. ஊழல் செஞ்சுருக்கோம் எல்லாம் இது பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஆதாரங்களை கொடுங்க, சும்மா பொத்தாம் போக்கில் வந்து சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த மிரட்டல் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பயமும் கிடையாது, நாங்கள் வந்து எங்கள் மேலே ஊழல் அந்த குற்றச்சாட்டுலாம் எதுவுமே கிடையாது, வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறீங்க, வெள்ளை அறிக்கை ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒரு இது இல்லை அப்படின்ற பேச்செல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது சார். முதல் இந்த வெள்ளை அறிக்கை சீட்கார் அவர்கள் வந்து அதாவது சார் என்ன சொல்கிறேன்னா, சட்டமன்றம் சினிமா மாதிரி பண்ணுறாரு, ஷூட்டிங் மாதிரி பண்ணுறாரு, நீ எதனா பேசு. அது பாருங்க, நல்லா பாருங்க, பேட்டி கொடுக்குறதே தயாரித்து வச்சுக்கின்னு கீழே எப்படி வச்சுக்கின்னு நீ பார்த்துக்கிறீங்களா? இவருனாவோ பேட்டியை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு போன மாதிரியே இப்படி நானே பார்க்குறேன், வித்தியாசமாக பேட்டி கொடுக்குறான். ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க பாருங்க, 13வது கேள்வி ஒருத்தர் 2வது இடத்துல கேட்டான், தேடுறாரு பேப்பரை, ஐயோ இவன் யாரா 13வது கேள்வி 2வது இடத்துல கேட்டான், ஏன்னா அது 13வது பேப்பர்ல வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி இவர் எழுதி வச்சுன்னு பேசிக்கின்னு இது வந்து சட்டம். எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா பேசினார், என்ன மாதிரி பேசினார். உங்களுக்கு எரியுது, உங்களால முடியல, உங்களுக்கு எரியுது. சட்டசபையுடைய மாண்பை பாரு, சட்ட மாண்பை பத்தி நீ எல்லாம் பேசாத, நீ எல்லாம் மாண்பை பத்தி பேசாத. ஒரு பெண் என்றும் பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மாவை சேலையை பிடித்து சட்டமன்றத்தில் சேலையை உருவி மானபங்கப்படுத்திய துச்சாதன கூட்டம் திமுக கூட்டம். இந்தியாவே காரி துப்புச்சு. ஒரு பெண்மணி அவமானப்படுத்துறீங்களா, முடி தலைவிரி கோலமா சேலையை பிடிச்சி அந்த அம்மா அவ்வளவு ஒரு அவமானப்பட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தாங்க. நீ எல்லாம் சட்டமன்ற மாண்பை பத்தி பேசுற. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது செருப்பை வீசுனீங்க சட்டமன்றத்தில், நீ எல்லாம் சட்டமன்ற மாண்பை பத்தி பேசுற.
வாய்ப்பிழந்து நிற்கும் வசந்த சேனன் அம்மாவை பேசுனீங்க, கருணாநிதி பேசினார். வாய்ப்பிழந்து நிற்கும் வசந்த சேனன். எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அந்த சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறீங்க நீங்க. வரலாறு சொல்லட்டுமா? சட்டமன்ற மாண்பை பற்றி நீங்கள்லாம் பேசுறீங்க. அப்புறம் எவ்வளோ தலைவர் எவ்வளோ அழகாக எவ்வளோ பொறுமையாக பேசினார். உங்களுக்கு கேட்க முடியல, உட்காந்து உங்களுக்கு எரியுது. அது இன்னும் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பண்ணுன்னா எழுந்து ஓடுறீங்க. டாஸ்மாக்குன்னு அந்த வார்த்தையை கேட்டாலே அப்படியே தேன் வந்து கொட்டுது காதல்ன்ற மாதிரி தேல் வந்து கொட்டுதுன்னு ஓடுறீங்க எழுந்து. டாஸ்மாக் வார்த்தையை கேட்ட பதில் பேசு, நின்று பதில் சொல்லு. ஏன் ஓடுற கோழை மாதிரி? எதுக்கு ஓடுற? சபாநாயகர் சொன்னார்ல, முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் சொன்னாரா இல்லையா? உங்ககிட்ட சப்ஜெக்ட் கிடையாது, நின்று பேசுறதுக்கு உங்ககிட்ட செய்தி கிடையாது. அங்கிருந்து வெளியே ஓடி வந்து நீ எழுதி வச்சதை பத்திரிகையாளர்கிட்ட மனப்படம் என்று போற. பதில் சபாநாயகர் சொன்னாரா இல்லையா? 10 முறை சொன்னார் சபாநாயகர் ஜேசிடி. நீங்க உட்காருங்க, எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு நான் கொடுக்குறேன், முதலமைச்சர் அவர் பேசட்டும். நீ உட்கார வேண்டியது தானே? பதில் இல்லை. பார்ட்டி பண்ண பத்தி பேசிட்டாரு. எல்லாம் பார்ட்டி பண்ணோம். அரசாங்க கருவூலத்துக்கு வருது. இனி எவனும் கொள்ளையடிக்க முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் கிடையாது. ஒரு பெட்டிக்கு நீங்க எவ்வளவு வாங்குனீங்க மொத்த கதையும் தலைவர் சொல்றாரு. உங்ககிட்ட பதில் கிடையாது. எழுந்து ஓடுறீங்க. அப்புறம் வெளியே போயிட்டு நீ இஷ்டத்துக்கு பேசின்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க சார், மக்கள் கேட்க மாட்டாங்க. உதயநிதிக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எந்த தகுதியும் உதயநிதி கிட்ட கிடையாது. எந்த தகுதியும் கிடையாது. புரியுதுங்களா? அது இன்னும் கேட்டா திமுக நேருவை போன்றவர்கள் இன்னும் எவ்வளோ சீனியர்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. அவங்க தான் யோசிக்கணும். காலம் பூரா இவங்களே தான், இவங்க அப்பா முதலமைச்சராக இருப்பார், எதிர்கட்சின்னா புள்ள எதிர்கட்சி தலைவராக இருப்பார். நம்ம இவங்களுக்கிட்டே சேவகம் பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்கணுமா? இதுதான் ஜனநாயகமா? அவங்க யோசிக்கணும். திமுக தொண்டை யோசிக்கணும். தேர்தலில் போய் சீட்டு கேட்டால் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பேசுவாங்க? திமுக கிட்ட செலவு பண்ணிடுவியா? இது எவ்வளோக்குது உங்ககிட்ட? 5 கோடிக்குதா, 10 கோடிக்குதா, 20 கோடிக்குதா? ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்ப? கட்சிக்கு எவ்வளோ கொடுப்ப? எனக்கு எவ்வளோ கொடுப்ப? இப்படி தானடா கேட்டு கேட்டு பழக்கம். ஒரு சாமானியனையும் ஒரு சாதாரண ஒரு குப்பனையும் சுப்பனையும் எம்எல்ஏ வாய்க்கு மந்திரி ஆகிட்டாரா தளபதி. ஒரு 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இல்லாதாலெல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் கிடையாது, எம்எல்ஏ ஆகிட்டாரு. எப்பேற்பட்ட ஒரு புரட்சி! உங்களுக்கு குண்டி எரியுது, உங்களுக்கு முடியல, பேசுறீங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி எந்த ரூட்லயுமே நம்ம இவரை சமாளிக்க முடியலையே. நீங்க அப்படியே எரியுது உங்களுக்கு. எவ்வளோ காலம் ஏமாத்தி வச்சிருந்தீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்களை நாங்கள் அவர்களுக்கான அரசு இவர்களுக்கான அரசுன்னு சொல்லுங்க. எவ்வளவு காலம் ஏமாத்தி வச்சிருந்தீங்க? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த 8 பேர் அமைச்சராகி இருக்கிறாருங்க. 8 பேர் அமைச்சராகி இருக்கிறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பட்டியலின மக்கள் 8 பேரை அமைச்சரவையில் அமைச்சராக்கி உட்கார வைத்து அழகு பார்த்த தலைவன் தளபதி. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். உன்னை தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம்னு அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. உன் நீ வசிக்கிற தெருவில் சாமி ஊர்வலம் வராங்க, நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது. இப்படி அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம். பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் படத்தில் பார்த்தா தெரியும், ஒரு ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க, ஒரு தனி டம்ளர் தனி கோவலை. நீ எல்லாம் படிக்க போறியா? உனக்கெல்லாம் படிப்பதுக்கு அப்படின்னு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேல அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் கையில தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கல்விகளான உயர்கல்வித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் ஒப்படைச்ச தலைவர் யாருங்க? தளபதி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். ஒட்டுமொத்த கல்வியும் எவனை படிக்க கூடாதுன்னு சொன்னியோ, எவன் கல்வி கற்க கூடாதுன்னு தடை போட்டியோ, எவன் படிக்கவே பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ, அவங்கிட்ட ஒட்டுமொத்த கல்வியும் கொடுத்த புரட்சியாளருங்க தளபதி விஜய். புரட்சியாளருங்க. இவரை மிஞ்சின ஒரு புரட்சி தலைவன் கிடையாதுங்க. இவரை மிஞ்சின ஒரு புரட்சி தலைவன் கிடையாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட புரட்சி! எப்பேற்பட்ட புரட்சி! சத்தம் இல்லாத புரட்சி, சத்தம் இல்லாத புரட்சி. வரப்போற இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்து ஒரு பொது சீமான் அவர்களை பொது வேட்பாளராக போடுறாரு. அதாவது திமுக அதிமுகவோட ஆதரவோட அவர் தான் கொள்கை கோமானாச்சு. கூட்டணியே வைக்க மாட்டாரு. ஒரு மயிர் உயிர்ப்பின் உயிர் வாழ கபரிமானாச்சு. அவர் எப்படி அவர் எல்லா கூட்டணியும் ஒத்துக்கிறாரு? அவரு தனிதான் நிற்பாரு. அவரு தனித்து தானே நிற்பாரு. அப்புறம் பொது வேட்பாளர் எல்லா கட்சியும் சேர்ந்து ஆதரிக்கிறது தானே. அந்த ஓட்டெல்லாம் வாங்குவார் அவரு.
அப்படிதான் சொல்லி நிப்பாட்டுறாங்க. சரி சரி நீங்க சொல்றீங்க ரைட்டு, எனக்கு செய்தி தெரியல, நீங்க சொல்றீங்க, அப்புறம் என்ன சார் சொல்றீங்க? ஏங்க ஜெயிக்க மாட்டாங்களா? ஏங்க என்னங்க ஒரு 4வது இடத்துக்கு போற ஒரு மனிதன் அவரு தளபதியை விமர்சிக்காம இருந்திருந்தா ஒரு 2வது இடமாவது வந்திருப்பாரு. நீங்க நல்லா பாருங்க, இந்த தேர்தலில் யாரெல்லாம் தளபதியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பரமபதத்தில் இருக்கிற பாம்புல இறங்குற மாதிரி சொங்கின்னு இறங்கி கீழே வந்துட்டாங்க. ஓரளவுக்கு இவரை டச் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அந்த 2 சின்ன ஏணி அதோட கொஞ்சம் பெரிய ஏணி இருக்கும் பரமபதத்தில், கொஞ்சம் ஏறிக்கினாங்க. இவ சீமாலாம் வந்து அந்த பெரிய பாம்புல வந்துட்டாருங்க கீழே. 98ல குத்தி 2க்கு வந்து நின்றுருக்காரு. ஆமாங்க, வந்துட்டாருங்க. ஏங்க என்னங்க சொல்றது, புது வேட்பாளர் ஏங்க 4வது இடம் வராருங்க, ஒரு கட்சியுடைய தலைவருங்க டெபாசிட் இழந்துட்டாருங்க. கொஞ்ச நெஞ்சமான பேச்சாடா பேசினேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை சொல்லு, ஒரு 4வது இடம் வர அப்போ மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியலையா? நீங்க 2வது இடம்னா வந்துருக்கணும் சரிங்களா? உங்களுடைய செல்வாக்கு இதுலயே தெரியலையா? ஏதோ உங்களுக்கு ஒரு பொழப்பு ஓடணும், உங்களுக்கு ஏதோ திரள் நிதி வரணும், ஏதோ கட்சி நடத்தணும், திரள் நிதியை வச்சு தான் ஏதோ வண்டி ஓடணும். திரும்ப 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 காத்தடிச்சு ஏதோ ஒன்று செய்யறீங்க, தாராளமா செய்யுங்க. புரியுதுங்களா சார்? எந்த விதத்துல எது வந்தாலும் சரி சார். இப்போதைக்கு தான் சார் சொல்றாங்க, காங்கிரஸ் முதுகுல குத்துன காங்கிரஸை விட ஒரு கொள்கையெல்லாம் வச்சிருக்கிற உங்க கட்சி எவ்வளவோ மேல, அதனால உங்களை நம்ம ஆதரிக்கலாம், அவங்க கூட இருக்கலாம்ன்றாங்க. யார் சொல்றது? யூடியூபர் திமுக சார்ந்த யூடியூபருங்களா? இல்ல காங்கிரஸ் என்ன முதுகுல குத்துச்சு? கூட்டணியில இருந்து முதுகுல குத்திட்டு போயிருச்சுங்களே, அதுக்கு காங்கிரஸ் முதுகுல திமுக குத்துன கதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பேசணும், மணிக்கணக்கில் பேசணும். காங்கிரஸ் முதுகுல அத்தனை கட்சி இருக்கும், திமுக குத்துன கட்சி சரிங்களா? காங்கிரஸ் இப்போ முதுகுல குத்துச்சுன்றீங்க. 2006 தேர்தலில் வெறும் 96 எம்எல்ஏ வச்சுங்க கருணாநிதி 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாருங்க. ஒருத்தனுக்கும் அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கலங்க, ஒருத்தனுக்கும் கொடுக்கல, வெறும் 96 சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். புரியுதுங்களா? மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒத்துக்கலையா மக்கள்? மனசு ஓணுங்க கொடுக்கறதுக்கு, அடுத்தவனையும் மனிதனா மதிக்கணும். புரியுதுங்களா? மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ கருதுகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய்யுன்றது தான் உண்மையான வார்த்தை. தளபதி காட்டிட்டார்ல, ஆமா காட்டிட்டார்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் எந்த காலத்தில் சட்டமன்றத்தில் வந்து மந்திரியா உட்கார முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு அமைச்சரோட ஒரு அமைச்சர், ஒரு காரு, ஒரு கௌரவம் எல்லாம் வந்துடுச்சு இல்ல? ஆமா. இந்திய யூனியன் முஸ்லீமுக்குலாம் வந்துடுச்சு இல்ல? எத்தனை ஆண்டு கனவுகள் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர், அதை தளபதி நிறைவேற்றி காட்டிட்டார்ல. காங்கிரஸ் கட்சி எப்போ போச்சு தமிழ்நாட்டை விட்டு? 67 போன காங்கிரஸ் கட்சி கழுதை கேஞ்சி கட்டெருமை தேஞ்சி சிட்டெருமான கதையா எங்கேயோ போன காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தளபதி கொடுத்தார். 67க்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்க? 52க்கு பிறகு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார். ஏங்க தளபதியுடைய ஒவ்வொரு செயலும் புரட்சிங்க, ஒவ்வொரு செயலும் புரட்சி. 52க்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் இடம், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில மந்திரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சர், எல்லாமே புரட்சிங்க. தளபதி ஒவ்வொன்றும் புரட்சி. இப்ப நான் செஞ்சல சொன்ன 8 அமைச்சர்கள் பட்டியலிடும், 4 பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற மாதிரி 4 பெண்கள் அமைச்சரா இருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அவங்க கையிலே கொடுத்துருக்குறாங்க. எங்கேயுமே லஞ்சம் ஊழல் இது எல்லாமே நீ பேசிக்கிட்டே இருக்கலாங்க, மணிக்கணக்கில் பேசலாம், அத்தனையுமே புரட்சிங்க. அவர் செய்தது அத்தனையும் புரட்சி. அதுதான் இவங்களால பொறுக்க முடியல, அதைத்தான் இவங்களால பொறுக்க முடியல. ஒரு சாதாரணமான ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அமைச்சராகிட்டாங்க, மந்திரி ஆகிட்டாங்க, எப்படியோ ஓகோன்னு வந்துட்டாங்க. இதையெல்லாம் பொறுக்க முடியல. ஒரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்போம், பணம் கொடுத்து தான் தேர்தலில் ஓட்டு வாங்கணும். ஆனால் வெளிநாட்டில இருந்து பணத்தை செலவு பண்ணிக்கின்னு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துன்னு வந்து ஓட்டு போட்டானே, சொல்லுங்க. எரியுது, வயிறு எரியுதுங்க. இது எல்லாமே புரட்சி தானேங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அண்ணா அறிவாலய வாசலில், அந்த அறிவாலய வாசலில் அப்படி நடந்து போனாலும் போங்க, கையை பிடிச்சி உள்ளே வச்சுக்கலாம். கட்சியில் சேர வந்தீங்களா? உள்ளே தான் உட்காந்துக்கிறார் தளபதி, சும்மா தான் உட்காந்துக்கிறாரு. கதுவை திறந்து வச்சு வரீங்களா? யோ சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போகிறேன், நீனாயா என் கையை பிடிச்சி எடுக்கிறான்றான். புரிஞ்சுங்களா? நீங்கள் கொஞ்சம் பனையூர் வந்து பாருங்க, உள்ள 1000 பேர் தாங்க கெப்பாசிட்டி உள்ள இருக்க முடியும்னா 1500 பேர் உள்ள இருக்கிறான். 1500 பேர் இதுக்கு மேல உள்ள வந்தா நெரிசல் ஆயிடும் சொல்லிட்டு அந்த கேட்டை மூடிடுறாங்க. 5000 பேர் வெளியே இருக்கிறாங்க, கேட்டை தள்ளுறான். உள்ள சேருங்கடா, கட்சிக்குள்ள வர. வெளியே பயமாகுது இவனுங்க கிட்ட, எங்களை உள்ள சேருங்க தேவனே, உங்க மனசுல இடம் கதவு. நான் பார்க்கிறேன், டே
நானும் தான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறேன், வரலாறுல நான் பார்க்கலையே ஒரு கட்சி கதவு ஒற்றியுள்ள வரா கட்சிகள் அந்த கதுவே ஒடிஞ்சிடும் பொழுதுங்க போலீஸால தடுக்க முடியலங்க. ஏங்க எல்லாரும் தான் சேரணும். எப்பா நீங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி தான்ப்பா கட்சி இல்லைன்னா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். உள்ள அலுவலகத்துக்குள்ள உள்ள ரெஷ் முடியல. வெளியே 5000 பேர் நிக்கிறாங்க, அந்த கேட்டை ஒடிக்கிறாங்க. இதெல்லாம் இவனுங்களால பொறுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி பொழுது விஞ்சி எவன்டா கட்சியில் இருக்கிறான், இல்ல பொழுது விஞ்சி ஒரு போன் வந்தாலும் பயப்படுறாரு. ஐயோ என்ன போன் தெரியலையே, எவன் போயிட்டான் தெரியலையே. புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏன் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியே போறான்? அதை மட்டும் நிறைவா சொல்லிடுறேன். ஏன் போறான் எடப்பாடி பழனிசாமி விட்டு? ஸ்டாலின் தோத்ததுக்கு நீ வருத்தப்படுவியா? நீ ஒரு அதிமுக காரனா? நீ புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டனா? நீ புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டனா? நீ அவங்களுடைய ஆன்மா உன்னை மன்னிக்குமா? ஸ்டாலின் கொளத்தூர்ல தோத்ததுக்கு நீ வருத்தப்படுறியா? அம்மா தோத்ததுக்கு அம்மா வந்து பர்கூர்ல அந்த சுகவனத்துக்கிட்ட அம்மா தோத்தப்போ அண்ணா அறிவாலய வாசல்ல பட்டாசு வெடிக்கிறானுங்க. அம்மா பெங்களூர் சிறையில் அம்மாவுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருச்சு, அம்மாவை வேன்ல ஏத்துறாங்க, தமிழ்நாடு தலை குனிஞ்சு போய் நிக்குது, சுவிட்டு கொடுக்குறானுங்க, அண்ணா அறிவாலய வாசல்ல சுவிட்டு கொடுக்குறானுங்க, சுவிட்டு கொடுத்து கொண்டாடுறானுங்க. நீ அதிமுக காரணம், உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தமா? ஸ்டாலின் தோத்ததுக்கு நீ வருத்தப்படுறியா? அதிமுக காரியன் ஸ்டாலின் வருத்தப்படுறாரா? அவரு ஐயோ அதிமுக இப்படி ஆகுது. என்னங்க இது? எடப்பாடி வாசிக்கிறதும் ஸ்டாலின் ஆடுறதும், ஸ்டாலின் வாசிக்கிறதும் எடப்பாடி ஆடுறதும். தில்லானா மகடம்பால் சிவாஜி பத்மினியை கூட இவங்க 2 பேரும் மிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நட்பா இருக்கும்போது எப்போ திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்ன்ற முடிவுக்கு நீ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டியோ, மானமுள்ள ஒரு எம்ஜிஆர் தொண்டன், ஒரு அம்மா தொண்டன் அங்க நிப்பானா? சொல்லுங்க. நிக்க மாட்டாங்க. அந்த பேச்சு வந்தது எப்படி வந்தது? நீ என்ன சொல்லி இருக்கணும்? கண்டமா எங்களை வெட்டி போட்டா கூட திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்டா. திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி குடும்பமே ஒரு தீய சக்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு சொல்லிட்டு போனது, புரட்சி தலைவி அம்மா எங்களுக்கு சொல்லிட்டு போனது. அந்த திமுகவோடு உனக்கு உறவா? நீ அதிமுக காரனா? அப்புறம் எப்படி அந்த கட்சி தோன்ற அந்த கட்சியில் இருப்பான்? எவ்வளவு எம்ஜிஆர் மலையாளின்னு கேட்டாங்க, செருப்பை கொண்டு அடிச்சாங்க, எம்ஜிஆர் எவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க. அவர் சமாஜில் இருந்த கொடையை உட்பட இடிச்சு தள்ளலானுங்க கருணாநிதி ஆட்சியில். அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அம்மா இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த பெங்களூர் சிறைக்கு போன அந்த அவமானத்தை தாங்க முடியாததான் அந்த அம்மா குன்னி மனசுக்குள்ளேயே குமிங்கி இறந்தாங்க. அந்த அம்மா அந்த வேலையை பண்ணவன் இந்த திமுக காரன். அந்த வேலையை பண்ணவன் அம்மாவின் மரணத்துக்கு காரணமா அமைஞ்சவனு. அவனுங்களோட போய் நீ கூட்டணி வச்சா எப்படிங்க ஏடிஎம்க உள்ள இருப்பான்? அதுல கட்சி தொண்டை இருப்பான். ஒரு அதிமுக உண்மையில சொல்றேங்க, ஒரு உண்மையான எம்ஜிஆர் தொண்டன், உண்மையான அம்மாவின் தொண்டன் எடப்பாடி தலைமையை ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. எப்ப நீ கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்ததுக்கு வேதனைப்பட்டன்னு சொன்னியோ, எப்ப திமுகவோடு இணைஞ்சு கூட ஆட்சி அமைக்க நீ தயாரா வரோ, செய்தி வெளியே வந்துடுச்சுல. 4 நாள் 5 நாள் செய்தி இருந்ததுல. இப்படி ஒரு பேச்சு இருக்கும்போது உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன செஞ்சிருக்கணும்? இல்லன்னு சொல்லி எங்களையா கழுத்தார்த்து போட்டா கூட அதை நான் பண்ண மாட்டேன் நீ சொல்லி இருந்தீனா நாங்க ஒத்துக்கிறோம். சொன்னியா? அப்புறம் கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை பத்தி நம்ம பல நேர்காணல்ல நம்ம வந்து பேசுவோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.